இன்னும் வந்து 7 நாள் தான் இருக்குது. ஆளுங்களை கூட்டு வந்து முடிய பாரு. சரி ஆஞ்சநேயர் கோயில் முடிச்சிட்டியா? துணி கட்டி முடிச்சிட்டாங்க. சரி ஓகே. பெயிண்டிங் பண்ணோம். ஒண்ணு பாருப்பா வந்து நாளைக்கு இன்னைக்கு என்ன தேதியா? இன்னைக்கு புதன்கிழமை வச்சுக்கோ. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் 7 நாள் தான் இருக்குது. வியாழக்கிழமை ஸ்டார்டிங். அப்பதான் புதன்கிழமை நைட் வரைக்கும் உங்களுக்கு டைம். முதல்ல வாங்கும்போது 7 நாள் தான். 7 நாள் முடிச்சு கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு செஞ்சிருவேன். அதே மாதிரி என்னப்பா உன் தம்பியே உன் அடிக்கிறான் நீ வேடிக்கை பார்த்துங்கிற. வெறி பிடிச்சி ஆளுங்கிறான் கம்முனுக்கு சொல்லு. நாளைக்கே அவரை வந்து வச்சு செஞ்சு விட்டுருக்கணும். நீ பஞ்சாயத்துல நீங்க என் தம்பி காத்தன கத்தி வச்சு அட்டை அந்த கோவத்துல ஒண்ணு அடிச்சுட்டு போல. சரிவா கேமக்கால் போகலாம். கேமக்கால் என்ன பண்ணிட்டு பாக்கலாம். இல்லப்பா நான் குத்துறேன்ப்பா இந்த கோயில் இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஊர் பணம் வந்துடும் வச்சுக்கோ. செலவுக்கு இல்லையா? செலவுக்கு ஒரு 2000 ரூபாய் வாங்கிக்கோ என்கிட்ட இருந்து. செலவுக்கு எங்க இவங்கிட்ட சண்முகா பாண்டி இல்ல சண்முகா பாண்டி கிட்ட வாங்கிடு. அவன் 2000 ரூபாய் சொல்லு போயிடுவேன். நாளைக்கு அவன் இதுக்கு போறான், சென்னைக்கு போறான். போறதுனால கொஞ்சம் நேரம் ஆகுது. அதனால கொஞ்சம் அவன் பிஸியாக அவன் கொலை பண்ண கூடாது. 2000 ரூபாய் வாங்கிக்கேன். நைட்டு வருவான். 2000 ரூபாய் வாங்கிக்கினா கரெக்டா இருக்கும் உனக்கு செலவுக்கு. அங்க ஆளுங்க எத்தனை பேர் இருக்கிறானுங்க. சரி முடிப்பேங்க. 5 மாசம் ஆகுது இந்த கோயிலு கட்டி. 5 மாசத்துக்கு பெயிண்ட் அடிக்கலைன்னா எப்படி என்ன எலெக்ஷனுக்கு ஓட்டு போயிட்டு வந்தாங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தோம்? அப்புறம் நம்ம டீம் எல்லாம் முடிச்சிரோம் பெயிண்ட். எல்லாரும் கரெக்டா ரெடியா வாங்குறாங்க. ஓகே நம்ம டீம் ரெடி பண்ணிடலாம்ல. போட்டீங்களா? அப்ப நம்ம லஞ்ச் சொல்றேன். அவங்க எடுத்து சொல்லுங்க. நம்ம டீம் எல்லாமே ஒரு 200 ரூபாய் பைத்து வாங்கிட்டாரு. நீங்க தான் வந்து சாமி வரணும். மெட்டல்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டேன். 1 லட்சத்துக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. அது வந்தோடனே செட் பண்ண வேண்டியதுதான். கோயில் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருப்பா. டைம் ஆகுதுப்பா. ஏன்னா அந்த லைட்ஸ் வருவானுங்க. அப்புறம் வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது நமக்கு. என்ன கிரகத்துக்கா நைட்லாம் கூப்பிடணும். ஏகப்பட்ட வேலை எவ்வளவு வேலை தான் வச்சுட்டு டீமால்ன்ற நம்ம ஊராதான் என்ன நான் வேலை கிட்ட கொடுத்துருப்பேன் தெரிஞ்ச அதனால தான். சரியா போகும். நண்டிமணி அம்மன் கோயில் வா. அந்த ஒரு முக்கியமான ஒரு அந்த மாற்றி நண்டிமணி அம்மன் கோயில் வந்து ஒரு வேலை, ஒரு மெயினான ஒரு வேலை. அது அப்படிதான் ஆகாது. அதை மட்டும் நான் காட்டுறேன், நீ முடிச்சு கொடுத்துருவேன். சரி இப்போ ஏழ்மலை கோயில் பெயிண்ட் அது உள்ள டைல்ஸ் எல்லாம் போடுறான். அது கொஞ்சம் செலவாகுது. உள்ள அந்த 2 புள்ளியார் ஒரு புள்ளியார் கோயில் அது கொஞ்சம் ஏழ்மலை கோயில் தனுமலை கோயில் ஏழ்மலை அதெல்லாம் கட்டினா என் குடும்பத்தை பல பிரச்சனை இருக்குதுப்பா. இவன் நானா யாரா கூட பக்கத்திலே ஊட்ட கட்டிங்க வந்துட்டான். நம்ம என்ன பண்ண முடியும்? உன் தம்பியே சொல்றான் உன்னையே அடிக்கிறான்றது. நீ பண்ண போற தம்பிங்களுக்கு சுத்தம். அது வேற ஒரு வேலை இது நம்மளாம் பண்ண போறேன்னு தெரியல. போறீங்களா? எங்க இது இதான்
பாத்துனல டைல்ஸ் சேர்த்து அப்படியே இருக்காது. ஏய் லூசியா போ லூசியா தம்பி போடு. பார்த்தல விசில் விட்டுருக்கு பாரு. இதெல்லாம் க்ளீன் பண்ணு. உள்ள எப்படி இருக்குது பாரு. டைல்ஸ் முடிச்சிடுவாங்களா இன்னைக்கு? அதெல்லாம் முடிச்சிடுவாங்க கொஞ்சம். சரி நான் இதுதான் வந்தேன். அமௌண்ட் வந்து நாளைக்கு அதாவது 3 நாள் ஆகும் அமௌண்ட் வரத்துக்கு. அமௌண்ட் வந்த உடனே உனக்கு அந்த கோவில் கட்டுறதுக்கு இதுக்கு மொத்தமா சேர்த்து 20 லட்சம் ஆயிடுது. அதுல உனக்கு சேர வேண்டிய ஆளுங்களுக்கு சேர வேண்டிய 3 லட்சம் வாங்குறேன். 3 லட்சம் பார்த்தா 4 மாசம் ஆகி சொல்லிட்டீங்க. 3 லட்சம் ரூபாய் தரேன். அதான் பிச்சு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். சரி தம்பிங்க வேற எங்க தெரியல. அவங்களுக்கு கூட்டாந்து வேற நாட்டு பிச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு. அதனால பல காலம் இருக்குது. சரி நான் போறேன் போ.